உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்ணாலும் ஆதியை என்னால தேத்தவே முடியலமா. அவர் இவ்ளோ உடைஞ்சு நான் பார்த்ததே இல்ல. அவனை விட்டுட்டு போயிருக்கிறது அவன் அம்மாடி. அவன் உடையாம என்ன செய்வான்? நடக்கிறத நம்ம தடுக்க முடியாது பாரதி, ஆனா தள்ளி போடலாம். இதுக்கு அப்புறமாவது எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்யி. ஆமா பாரதி, எல்லாருக்குமே உன் மேல அந்த வருத்தம் இருந்துச்சு. உங்க அத்தை கிட்ட நீ அவ்வளவு தூரம் கோவப்பட்டு பேசிருக்க கூடாது. வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்க கூடாது. அதுக்காக உன் மாமியாக்காரி செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லல. அவ செஞ்சது தப்புதான். ஆனா அவ ஒன்ன மாதிரி கோபத்துல தப்பு செய்யல. நீ ஆதிக்கு பிறக்க போற குழந்தைய கலைக்கு போனதுல இருந்த கோபத்தை விட கடைசி வரைக்கும் தான் மகன் மூலமா ஒரு பேரனையோ ஒரு பேத்தியையோ பார்க்க மாட்டோம்ங்கிற ஏக்கத்துல தான் இத்தனை சண்டையும். அதை நீ அவளுக்கு புரிய வச்சிருக்கலாம். பதிலுக்கு நீ சண்டை போட்டதுனாலதான் இத்தனை பிரச்சனையும். தப்புதான் பாட்டி, நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல பாரதி, இங்க எல்லாருக்குமே நினைக்கிற மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. ஆனா உனக்கு அப்படி இல்ல. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை ஆண்டவன் உனக்கு கொடுத்திருக்கான். நான் காசு பணத்தை கணக்கு வச்சு சொல்லல பாரதி, ஆதியோட குணத்தை வச்சு சொல்றேன். இந்த மாதிரி ஒருத்தன் உனக்கு புருஷனா கிடைக்கிறதெல்லாம் வரத்துக்கும் மேல. அதனால இனிமேயாச்சும் உங்களுக்குள்ள சங்கடம் வராத மாதிரி நடந்துக்கோ. சரிம்மா, இனிமே இப்படி ஒரு தப்ப நான் எந்த காலத்துக்கும் பண்ண மாட்டேன். உங்களுக்கும் ஆதி அண்ணனுக்கும் இருக்கிற குணத்துக்கு உங்க லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அது காணாம போயிடும்க்கா. நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க அத்தைக்கு எதுவும் ஆகாது. அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. சும்மா கோவம் குறையிற வரைக்கும் ஏதாச்சும் கோயில் கோலம்னு சுத்திட்டு இங்கேயே வந்துருவாங்க பாருங்க. அது என்னவோ வாஸ்தவம் தான். என்னதான் முரண்டு பிடிச்சாலும் பேர பிள்ளைய பார்க்க வந்துதானே ஆகணும். இங்க எதுக்கு வந்த அதை சொல்லு. இங்க பாருங்க, நாங்க எங்க அத்தையை தேடிட்டு இருக்கோம். தேவையில்லாம எங்க கிட்ட பேசி எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? என்ன சொன்ன? அத்தைய காணுமா? ஆமா, எங்க அக்கா சாரதாவை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டால இந்த ஆடு நனையறப்போ கசாப் கடைக்கார கண்ணீர் விட்ட கதையை நீ கேட்டிருக்கிறியா? இதாது இவங்க தேடுறாங்களாமா சாரதாமாவை. தம்பி வேண்டாம், இப்ப நான் முன்ன மாதிரி இல்ல. எங்க அக்காவை தேடி ஆகணும். என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போயிருக்கோம். தேவையில்லாம ஏதாவது பேசி எங்களை டென்ஷன் பண்ணாத. தயவு செஞ்சு கிளம்பு. யோ, ஆதி அவங்க அம்மாவை தேடுறதுக்கு நீ யாரியா? வாயா போய் என்ன மரியாதை கேட்டு போயிட சொல்லிட்டேன். உங்க ஆதிக்கு அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடி எனக்கு அக்கா, அது தெரிஞ்சுக்க முதல்ல. இந்த பாசம் எல்லாம் சொத்துக்காக அவங்கள கொலை பண்ண நினைச்சல, அப்ப எங்க போச்சு? இங்க பாருங்க, நாங்க எங்களை நல்லவங்கன்னு சொல்லல. ஆனா எங்க அத்தை எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் அப்படியே எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா நாங்க இப்படி இருக்க கூடாதுன்னு எங்க அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தா உங்க பாரதி அவங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? இவங்களுக்கு எப்படி ஸ்வேதா தெரியும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொலை பண்ண வந்தவங்க மாதிரி தான் பேசுவாங்க. இதே பாரதி பண்ணா வாயே திறக்க மாட்டாங்கல்ல. இது பாருங்க, பாரதி மேல தேவையில்லாம பழி போடாதீங்க. அவளை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கும் தாம்மா தெரியும். உங்களை விட அவ என்னென்ன பண்ணான்னு எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு தாம்மா தெரியும். ஆதி, அம்மா உனக்கு இப்படி ஒரு லெட்டரை எழுதுவேன்னு நீயும் எதிர்பார்த்திருக்க மாட்ட. நானும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். ஆனா என்ன பண்றது, நாம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இருந்துட்டா அப்புறம் வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லாமலேயே போயிடுமே. சரி ஆதி, முதல்ல அம்மா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு இந்த மன்னிப்புன்னு இந்த லெட்டரை படிச்சு முடிக்கும் போது உனக்கே புரியும். நீ சின்ன வயசுல கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்த. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபாரின்ல போய் படிச்ச. அப்பெல்லாம் நீ என்னை விட்டு தூரத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு வந்ததே இல்ல ஆதி. ஆனா என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே நீ என் பக்கத்துல தான் இருக்க, என் கூட தான் இருக்க, தினமும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்க. ஆனாலும் நீ என்னை விட்டு
ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு பாரம் ஆதி. அதுக்காக பாரதி கூட நீ இருக்கிறது பிடிக்காம தான் நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காத. எனக்கு அப்புறம் ஒண்ணு என்ன மாதிரி பாத்துக்கிறதுக்கு பாரதிய விட்டா வேற யாரு இருக்கா? எனக்கு பாரதி மேல கோபம் வந்திருக்கு. அவ கூட நான் சண்டை போட்டிருக்கேன். அவளை நிறைய தடவை அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட நான் அவளை வெறுத்ததே இல்லை. ஏன்னா உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். உனக்கு அவ எல்லாமுமா இருக்காங்கிற ஒரே காரணம் தான் ஆதி. ஆனா என்னன்னு தெரியல ஆதி, கொஞ்ச நாளாவே நம்மள சுத்தி ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் ஏன் நடக்குது, அதுவும் நமக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு எனக்கு மனசு முழுக்க குழப்பம் ஆதி. அந்த குழப்பம்தான் கோவமா மாறி அத நான் பாரதி கிட்ட காட்டுற மாதிரி ஆயிடுச்சோ என்னவோ. அதுக்காக நான் பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு ஆதி. இன்னொரு விஷயம் ஆதி, எனக்கு ஆரம்பத்துல பாரதியும் தமிழையும் பிடிக்காதுதான். ஆனா என்னைக்கு நான் தமிழ பேத்தியாவும் பாரதிய மருமகளாவும் பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். பாரதிய அபார்ஷன் பண்ண போனது தெரிஞ்சு நான் கோவப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக தமிழ நான் கடத்துற அளவுக்கு போவேன்னு நீங்க நினைச்சது என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. சரி விடு ஆதி, ஓ நிலைமையில நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் நினைச்சிருப்பேன். நான் முக்கியமா சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் ஆதி. அறிவுக்கும் ஸ்வேதாவுக்கும் நியாயமா சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இனிமே அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. தமிழ் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தும் அவ பேர்ல அப்படியேதான் இருக்கு. நாளைக்கு உனக்கும் பாரதிக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் அதுல பங்கு இருக்குன்னு தான் உயில் எழுதி வச்சிருக்கேன். யோசிச்சு பார்த்தா 10 தலைமுறைக்கும் மேல உட்கார்ந்து சாப்பிட்டு அழிக்கிற அளவுக்கு சொத்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா சந்தோஷம், பணம், காசு, சொத்து எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது ஆதி. நீயும் பாரதியும் ஒருத்தர் ஒருத்தர் அன்போடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையும் அன்பும் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆதி. அதனாலதான் அந்த சந்தோஷத்தை கெடுக்காம நான் உங்களை விட்டு தூரமா போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.